Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல சுக்கு வச்சு ஒரு ஹெல்தியான சுக்கு சூப் தான் फ्रेंड्स பண்ண போறோம். சுக்குல நம்ம காபி தான் வச்சு குடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம சுக்கு வச்சு ஒரு ஆரோக்கியமான சூப் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சுக்கு பாருங்க பொடி பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சுக்கு பொடி. இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா புதினா தழை, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் குருமிளகு, உப்பு மட்டும் தேவையான அளவு. சூப்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. பட்டர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க போதும். இப்போ அதோடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள் வெங்காயமும் தக்காளி ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. இப்போ இதோட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கி விடுங்க லேசாக. குருமிளகும் சோம்பும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. மிதமான சூட்லேயே வச்சு பண்ணுங்க. சுக்குத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதுமே இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றுனதுமே இதில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 கப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுக்குத்தூள் நீங்கள் ரொம்ப சேர்த்திடக்கூடாது, காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 2 டேபிள்ஸ்பூன் தான் இதுக்கு கரெக்டான அளவு. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு விசில் குக் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து பாருங்கள் நமக்கு சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் குக்கரில் இருக்கிறத நல்லா ஒரு டைம் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா வடிகட்டிக்கங்க. சுக்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருமல் சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுக்கு ஒரு சூப்பை போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டை வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சுக்கு சூப்பு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் வடிகட்டிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலைகளை தூவிடலாம். சுக்கு சூப் குடிக்கும்போது உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ்லாம் போயிடுங்க. உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் ஹெல்த்தியான சுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.